பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். எப்படி சுகமாயிருக்கிறீங்களா அன்பு பிள்ளைகளே? நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்முடைய ஆண்டவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய தனிமையின் பாதையில், நீங்கள் தனித்து விடப்பட்ட அந்த சூழ்நிலையில் உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கூட இன்று வரையும் நிறைவேறாமல் நீங்கள் மனம் அதைரியமடைந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் மனதில் ஏதோ பல கேள்விகள், எதுவுமே விடை காண முடியலை. இந்த வாழ்க்கையில் இந்த தேவைக்கு ஒரு பதிலுமே இல்லை. இதுவரைக்கும் நான் யாரிடத்தில் போகிறது? எனக்கு உதவி செய்ய, என்னை விசாரிக்க, என்னை புரிந்து கொள்ள யார்தான் உண்டு என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் அதைரியத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதிருங்கள். தேவனுடைய வசனம் உங்களை தைரியப்படுத்தும். அவருடைய வசனம் உங்களை தற்காக்கும். அவருடைய வசனமான உங்களை வழிநடத்தும். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை தியானம் பண்ணுவோமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிற கடவுள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே ஆண்டவர் அங்கே தம்முடைய மக்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே மக்களுக்கு பலவிதமான வருத்தங்கள், பலவிதமான தேவைகள், பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அவைகள் நடுவிலே நான் என்ன செய்யட்டும் என்று அங்கலாய்க்கிற மக்கள் தான் அதிகரித்து போயிருக்கிறார்கள். சில வேளையிலே எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒன்றும் மிச்சமில்லை என்பது. அதே போன்று வியாதியின் கொடூரத்தினால் மிகவும் தாக்கப்பட்டு அங்கே மிகவும் மனம் பாதிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறார்கள். தொழிலிலே ஒரு முன்னேற்றம் இல்லை, பயணங்களிலே சரியான ஒரு சக்சஸ் இல்லை. இப்படி பலதரப்பட்ட காரியத்தினாலே ஒரு சோர்வடைந்து மக்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இன்றைக்கும் தேவனுடைய வசனத்துக்காய் காத்திருக்கிற உங்களை பார்த்து, நீங்கள் வியாதிப்பட்ட அந்த இடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக உங்கள் பக்கமாய் கடந்து வந்து நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும்படி, நன்மைகளை உண்டாக்கும்படி உங்களுக்காக அங்கே நன்மையை வைத்திருக்கிறவர் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், நீங்கள் அங்கே உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் பாரங்களை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். பாருங்க, எத்தனை ஒரு சுமை தாங்கியாய் இருக்கிறார், எவ்வளவு ஒரு ஆதரிக்கிற கடவுளாய் இருக்கிறார், எவ்வளவு ஒரு அற்புதம் செய்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். நீங்களும் நானும் சுகம் பெற வேண்டும், நீங்களும் நானும் விடுதலை அடைய வேண்டும், நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும், நித்தியத்திற்குள் நாம் போக வேண்டும் என்பதற்காய் தன் உயிரையே கல்வரி சிலுவையில் கொடுத்தவர் மிகுதி காரியங்களை நமக்கு எப்படி கொடுக்காமல் இருப்பார்? நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? மிகவும் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கலங்கி போய் இருக்கிறீங்களா? ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும் என்று பலவிதமான கேள்விகளோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? அன்றைக்கு ஒரு நாள் அங்கே ராகேல் என்கிற பெண் பிள்ளை இல்லாமல் அவள் அழுகிறாள். அவளுடைய நிந்தியை தேவன் புரட்டி போடத்தக்கதாய், நிந்தியை திருப்பி போடத்தக்கதாய் அந்த பெண்ணுடைய கண்ணீரை கேட்டார். அந்த கண்ணீரை கண்டு அவளுடைய கதறலை பார்த்து தேவன் ஒரு அற்புதம் செய்தார். பிரியமான பிள்ளைகளே, அந்த பெண்ணுக்கு ஆளுகை செய்யத்தக்க இங்கே பிள்ளைகளை கொடுத்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் ஒருவேளை பலவிதமான நிந்தனைகளினால் மனம் நொந்து போயிருக்கிறீங்களோ, பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அநேகர் உங்களை குற்றப்படுத்தி, குறை கூறி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே கடன் தொல்லை என்று சொல்லி உங்களை எல்லாரும் ஒதுக்கி கழித்து வைத்திருக்கிறார்களா? நீங்கள் முன்பதாக நிற்க முடியாதவர்களால் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களோ? இன்றைக்கும் என் தேவை ஒன்றும் சந்திக்கப்படையிலே, என் கண்ணீர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டே போகிறது, என் ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, அவர் உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களை கவனிக்கிற தேவன், உங்களை கருத்தாய் உங்களை நோக்கி பார்க்கிறவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிற தேவன் அல்லவோ, எல்லா கவலைகளை நீங்கள் என் மேலே வைத்து விடுங்கள். நாங்கள் அவ்வப்போது என்ன செய்கிறோம்? நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கிறோம், நம்முடைய சோகங்களை சொல்லிவிட்டு மறுபடியும் அவைகளை நம்மேலே சுமந்து கொண்டு
நாங்கள் செல்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எல்லா பாரத்தையும், எல்லா துக்கத்தையும், எல்லா கவலைகளையும் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வைத்து விட போகிறேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க, என் தொழிலை ஒரு முன்னேற்றத்தை தாங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாங்க. நான் விரும்புகிறதை பார்க்கலும் ஆண்டவரே நீங்கள் விரும்புகிறது என் வாழ்க்கையில் செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறீங்களா? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காக அத்தனை வேதனைகளையும் சுமந்து தீர்த்தவர் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்யாமல் எப்படி உங்களை விடுவார்? ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க? நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாய் போய்விட்டதோ, என்னுடைய எல்லா அர்ப்பணிப்புகளும் அது எண்ணப்படாமல் போய்விட்டதோ என்று சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, எழும்புங்கள், உற்சாகமாயிருங்க. உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய பணிகளை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் கவலைகளை அவர் மேலே சொல்லுங்களேன், அவர் மேலே வைத்து விடுங்க. நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆண்டவரே நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்வீங்க என்று சொல்லி அந்த நம்பிக்கையினால் நீங்கள் தைரியப்படுங்க. இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை கனம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா மனிதர்கள் உங்களை கைவிடுகிற பொழுது கைவிடாமல் கடைசி வரை உங்களை வழிநடத்துகிற ஒரே ஒரு ஜீவன் நம்மை படைத்த ஆண்டவர் தான். அன்பானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் உங்களுக்காய் மன்றாடட்டுமா? நாங்கள் அவரை நோக்கி பார்க்கலாம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, உடைய கவலைகள் தீருவதாக, உடைய பார சுமைகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு இவர்களை இலகுவாக்கும் சுவாமி. இவர்களை விடுவியும் நாதா, ஒரு அற்புதம் செய்யும் ஐயா. உன் பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு, என்ன தேவையோடு உடைய பாதத்திலே பணிந்து நிற்கிறார்களோ சுவாமி, இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்யும் சுவாமி. ஒரு அற்புதம் செய்யுங்க நாதா. ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணுங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். நீங்களே கூட இருந்து நடத்தி செல்லும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.